கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலையில் நான் சுகமளிக்கும் வல்லமை அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் தொடர்ந்து ஐயா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கல்லீர் பகுதியில் வீக்கம் இருந்தது. அதுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக ஐயாவும் ஜெபம் பண்ணாங்க. இது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது எனக்கு ரொம்ப வருஷமாகவே ஒரு 18 வருஷமாக இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா வாயில் எச்சி கொஞ்சம் அதில் ஒரு மாற்றம் இருந்தது, நுரையாக இருந்தது. அப்போது நான் ஜெபிச்சப்போ எனக்கு அந்த எச்சி நமக்கு எப்பயும் மறுபடியும் நார்மலாகவே இருந்தது. அப்போ கடவுள் ஜெபம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து கடவுள் உணர்த்தினார். ஆவியானவர் உணர்த்தி இந்த எச்சில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே உணர்த்தப்பட்டு அதை நான் சோதித்து பார்க்கும்போது எப்பயும் இருந்ததை போலவே இருந்தது. கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. ஐயா ஜெபித்த ஐயாவுக்காகவும் நன்றி. அப்புறம் நான் இந்த தினமும் பரிசுத்த ஆவிக்காக ஐயா இந்த ஜெபத்தை நீங்கள் தினமும் செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்தை தினமும் பார்த்துக்கிட்டு வர்றேன். பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தர் அவரோட இருக்கிறது மாதிரி நம்மளும் அவங்க கூட இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து அதில் நமக்குள்ள மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தில் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஐயா எனக்கு தொடர்ந்து ஜெபிச்சுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஐயா குடும்பத்துக்காகவும் அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 34 அதிகாரம் 11 வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கட்டளைகளை கைக்கொள், உன் எதிரிகளை நான் துரத்தி விடுகிறேன் என்பதே இஸ்ரவேலருக்கு இறைவன் செய்த வாக்குத்தத்தம். துரத்துவது உன் வேலை அல்ல, கீழ்ப்படிவது உன் வேலை, துரத்தி விடுவது என் வேலை என்கிறார் நம் ஆண்டவராகிய கர்த்தர். பிரியமானவர்களே, பெலிஸ்தியரை சேர்த்து 7 ஜாதிகளை துரத்தி விடுவேன் என்றார். 7 என்றால் பூரணம். உன் எதிரிகளை பூரணமாய் துரத்தி